ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை செய்யும் புரிவோம். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான வேளையிலே ஆண்டவர் இயேசு நற்கருணையின் வடிவிலே நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். நம் தேவனை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றி புகழ்ந்து ஆராதித்து அவருக்கு நன்றி கூறுவோம். இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லாவித அற்புதமான மேன்மையான காரியங்களை நினைத்து அவரை போற்றுவோம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி கூறுவோம். ஆராதனையும் மகிமையும் வணக்கமும் துதியும் நம் தேவனுக்கே உரியன. எனவே இந்த வேளையில ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற அற்புதமான காரியங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும் என்றால் நம் வாழ்நாளே போதாதே. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். கதிரவனே, நிலாவே, அவரை போற்றுங்கள். ஒளி வீசும் விண்மீன்களே, அவரை போற்றுங்கள். விண்ணுலக வானங்களே, அவரை போற்றுங்கள். வானங்களின் மேலுள்ள நீர்த்திரளே, அவரை போற்றுங்கள். அவை ஆண்டவரின் பெயரை போற்றட்டும், ஏனெனில் அவரது கட்டளைப்படி எல்லாம் படைக்கப்பட்டன. அவரே அவற்றை என்றென்றும் நிலைபெறச் செய்தார். மாறாத நியமத்தை அவற்றிற்கு ஏற்படுத்தினார். மண்ணுலகில் ஆண்டவரை போற்றுங்கள். கடலின் பெரும் நகரங்களே, ஆழ்கடல் பகுதிகளே, நெருப்பே, கல்மழையே, வெண்பனியே, மூடுபனியே, அவரது ஆணையை நிறைவேற்றும் பெருங்காற்றே, மலைகளே, அனைத்து குன்றுகளே, கனிதரும் மரங்களே, அனைத்து கேதுரு மரங்களே, காட்டு விலங்குகளே, அனைத்து கால்நடைகளே, ஊர்ந்து செல்லும் உயிரினங்களே, சிறகுள்ள பறவைகளே, உலகின் அரசர்களே, எல்லா மக்கள் இனங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே,
முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுற செய்தார். என்றென்றும் தன் மக்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். தொடர்ந்து ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதோ நம் தேவன் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிற நேரமாக இது இருக்கிறது. இதோ ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும். இதோ ஆண்டவருடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு முடியும் நாம் சுவாசிக்கிற பொழுது அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வின் அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த வாழ்வின் அடையாளம் நமக்கு ஆண்டவர் இயேசுதான். அவர்தான் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கிறார். இந்த உலகில் நமக்கு எத்தனையோ வாழ்வின் அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் நமக்கு நிலையான வாழ்வை கொடுப்பது கிடையாது. நிலையான மகிழ்ச்சியை கொடுப்பது கிடையாது. நிலையான நிம்மதியை கொடுப்பது கிடையாது. நிலையான சமாதானத்தை கொடுப்பது கிடையாது. ஆனால் நம் எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கிற, அழியாத நிலையான வாழ்வை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் நம் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இந்த நற்கருணை நாதர் தான் நமக்கு நிலையான வாழ்வை கொடுக்கிறவர். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு தருணத்திலும் நாம் சோர்ந்து போக தேவையில்லை. நான் கலக்கமடைய தேவையில்லை. அச்சம் கொள்ள தேவையில்லை. கலங்கி போக தேவையில்லை. வருத்தப்பட தேவையில்லை. வேதனைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் நம் தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில பார்த்து கொள்வார். எனவே இந்த வேளையில பிரியமானவர்களே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை என்று பாடி நம் தேவனை நாம் ஆராதிப்போம். இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வரும் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பிறகு புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலும். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். தாவீதின் புதல்வா, ஓசானா 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 ஓசானா. தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார்.
இறைவனின் குலமே, இயேசுவின் உளமே, இறைவனின் குலமே, இயேசுவின் உளமே, இதய அமைதி இனிது அடை இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயினுடைய பக்தர்களே, உங்கள் எல்லோரையும் அன்போடு பாசத்தோடு மார்ச் மாதம் முதல் சனிக்கிழமை இந்த பெருவிழா கொண்டாட்ட கல்வாரி பலிக்கு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த பலியில் சிறப்பாக நம்முடைய அருள்தலத்தை நாடி வருகிற தேடி வருகிற ஒவ்வொரு பக்தருக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் கருத்துகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் வாழ்விடங்களில் தனிமையில் இருக்கிறவர்கள், குறிப்பாக சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள், மனநோய் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், பல்வேறு நோய்களினாலே மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், முதியோர் இல்லங்களில் இருக்கிற பெரியவர்கள், அனாதை ஆசிரமங்களில் இருக்கிற குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், இப்படியாக சமூகத்தில் தனிமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாமே துணையாக இருந்து அவர்களை ஆதரித்து அரவணைத்து காத்திட நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்னுமாக நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க, குடும்பங்களில் இருக்கிற கடன் சுமை நீங்க, திருமண வரன் கிடைக்க, குழந்தை பாக்கிய வரன் கிடைக்க, வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க, படிக்கிற பிள்ளைகள் நல்ல முறையிலே படிக்க, குறிப்பாக இந்த வருடம் 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க, 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதியிருக்கிற பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக சிறப்பாக ஜெபிப்போம். இன்னுமாக நம்முடைய குடும்பத்தில் மரித்திருக்கிறவர்கள், யாரும் நினையாத ஒத்தரிக்கிற சிலத்து ஆத்மாக்களுக்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்னுமாக பிரியமானவர்களே, இறைவனுடைய அருள் யாருக்கெல்லாம் வேண்டுமோ, நம்முடைய ஜெபங்களை யாரெல்லாம் கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஒப்பு கொடுத்து, எல்லாம் உள்ள இறைவன் இந்த திருப்பலியின் வழியாக நம் எல்லோரையும் நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் கண்ணோக்கி பார்த்து ஏறெடுத்து பார்த்து நமக்கு அருள் கூறும்படியாக இந்த திருப்பலியில் நாம் உருக்கமாக வேண்டி மன்றாடுவோம். அனைவரும் ஆண்டவருடைய இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் எல்லோரும் தகுதியோடு பங்கெடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். என்றும் வாழுகின்ற எல்லாம் உள்ள தேவன் நம் எல்லோர் மீதும் இரக்கம் வைத்து நாம் செய்திருக்கிற எல்லாவித குற்றங்களையும் மன்னித்து நம் எல்லோரையும் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. கருணைக்கடலாகிய இறைவா, வலுவற்ற எங்களுக்கு என்றும் துணை நிற்கும் உம்மை போற்றுகின்றோம். நிறை அன்பிலே வாழ்ந்த இறை அன்னையா மரியாளை நினைவு கூர்கின்ற நாங்கள் அந்த அன்னையின் வேண்டுதலா எங்கள் தன்னல நாட்டங்களிலிருந்து விடுதலை அடைந்து அன்பு வாழ்வு வாழ செய்தருளோ. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 14, 15, 18 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பிறழாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நான் எழுந்து என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 15. இறை வசனங்கள் 1-3 மற்றும் 11-32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூலறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகின்றாரே என்று முணுமுணுத்தனர். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்களால் தன் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையில் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனே அவரிடம், அப்பா, கடவுளுக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கின்றார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கின்றார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகின்றேன். உம் கட்டளைகளை ஒரு பொழுதும் மீறியதே இல்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே எனக்கு தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கின்றாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருக்கின்றான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாம் கொழுந்தும் திருவடி வைத்தும் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொழுந்தும் திருவடி வைத்தும் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்படுவதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உம் திருமகனின் அன்னையை வணக்கத்துடன் நினைவு கூர்கின்றோ. நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எங்கள் மீது உமது அருளை பொழிந்து எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனிதர் புண்ணிய வாழ்வில் மேலோங்கி வளர்வதைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதோ, சிறப்பாக தூய கன்னிமரியாளை நினைவூரும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது இரக்கத்தை ஏத்தி போற்றுவதோ மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கு எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர்.
உமது மகத்துவ திருமுன் என்னென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையில் நிறைஞ்சி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. வானகு தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்துக்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவோ எல்லாருக்காகவோ சித்தப்படும்
இது என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே வருமளவு உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் ஏன வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரோ எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழோ மாட்சியோ என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம் ஆண்டவர் இயேசு அருளுகின்ற சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறி இவரே. இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், என் ஆன்மா குணமடையும். திருடு முடிவில்லா வாழ்வடைப்பதாக. ஆமென். குரலை கேட்டு இதயத்தில் ஏற்று வானகம் சேர்க்கும் தேவனவர். இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை.
சிகரமதில் கல்வாரி சிகரமதில் இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. பாவிகள் நம்மை மீட்கவே உலகில் ஆதவனாய் உயிர் தெழுந்தார். பாவிகள் நம்மை மீட்கவே உலகில் ஆதவனாய் உயிர் தெழுந்தார். சோதனைகள் பலவென்று நம்மை வேதனை என்று எழுதி கல்வாரி சிகரமதில் கல்வாரி சிகரமதில் இயேசு இயேசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. வல்லமையுள்ள வரம் தரும் ஜெபத்தை பக்தியோடு இணைந்து ஒரு குடும்பமாக ஜெபிப்போம். வரம் தரும் ஜெபம். அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயே, அச்சிறு பாக்கம் நல்லாயன் குன்றில் வீற்றிருக்கும் அம்மா, உமது குழந்தைகள் நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். கடவுளின் அன்னையே தாயே, உம்மையே நாங்கள் பின்பற்றி நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொண்டு வாழ்வில் இறையருள் பெற்றிட நிறைய ஆசி தாரும் அம்மா. பாசத்தோடு எம்மை பாதுகாக்கும் அன்னையே, பரம தந்தையிடம் எமக்காய் பரிந்து பேசும் அம்மா, தீராத நோய்களை எல்லாம் தீர்ப்பவர் நீரே. நம்பிக்கையோடு வருவோருக்கு ஆறுதல் நீரே. நன்றியால் உம் பாதம் பணிகின்றோம். அம்மா ஆரோக்கிய தாயே, ஆரோக்கியத்தை மழையாய் பொழிபவரே, நற்சுகத்தையும் மன அமைதியையும் நிறைவாய் தாரும் அம்மா. ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட வேலை வாய்ப்பும் வாழ்க்கை தரமும் பெற்றிட உம் திருமகன் இயேசுவிடம் மன்றாடும் தாயே, எங்கள் உழைப்பையும் தொழிலையும் ஆசீர்வதியும் தாயே. எங்களுக்கு போதிய மழையை தந்து விளைச்சலை பெருக்கும் அம்மா. சுப நிகழ்ச்சிகளும் குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும் தயை புரியும் தாயே. அன்பின் நிறைவே அன்னையே, சமுதாயத்தில் நீதி நேர்மை நிலைத்திடவும் எம்மில் மனித நேயம் வளர்ந்திடவும் அருள் தாரும். உம் வழியாய் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளுக்கு ஈடாக எம் மயலாரின் துன்பத்தில் துணை நிற்க நல்ல மனதை தாரும். உன் திருமகன் இயேசுவை போல் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாய் வாழ வரமருளும். ஆமேன். ஆரோக்கிய மழைமலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அச்சிறுபாக்கும் அற்புத ஆரோக்கிய மழைமலை மாதாவின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, இன்று நாம் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்று வழக்கம் போல் மாலை 6 மணிக்கு அன்னையினுடைய தேர் பவனியும், அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும், இரவு முழுவதுமாக சிறப்பு கண்விழிப்பு ஜெபமும் நடைபெறும். இந்த சிறப்பு விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க இருப்பவர் அருட்பணி இயேசு நசரேன் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இம்மாதம் 20ஆம் தேதி வெள்ளி அன்று நாம் அமாவாசை புதுநிலவு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அந்த நாளிலும் இரவு முழுவதுமாக சிறப்பு கண்விழிப்பு ஜெபமானது நடைபெறும். அந்த நாளிலே நடைபெற உள்ள வழிபாட்டை தலைமையேற்று சிறப்பிக்க இருப்பவர் அருட்பணி எம்ஐ ராஜ் அவர்கள். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நாம் 2 பெருவிழாக்களை சிறப்பாக கொண்டாட உள்ளோம். மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை பெருவிழா, பௌர்ணமி முழுநிலவு
பெருவிழாவென்று 2 விழாக்களை சிறப்பாக கொண்டாட உள்ளோம். மேலும் அந்த நாளிலே அன்னையாம் திருச்சபை நம்மை பெரிய சனி, புனித சனி என்கிற விழாவையும் கொண்டாட பணிக்கிறது. எனவே அன்று முற்பகல் 11:30 மணிக்கு நடைபெற உள்ள திருப்பலிக்கு பதிலாக இயேசுனுடைய பாடுகளை சிந்திக்க சிறப்பு நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாலை 6 மணி முதல் வழக்கம் போல் பௌர்ணமி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். மலை உச்சியில் தமிழில் ஆடம்பர கூட்டு திருப்பலியும், மேலுமாக தெலுங்கில் திருப்பலியும், மலையாளத்தில் திருப்பலியும், ஆங்கிலத்தில் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். இரவு 7:30 மணி முதல் 10 மணி வரை இரத்த தான மையத்தின் வழியாக இரத்த தான முகாமும் நடைபெறும். மேலும் நள்ளிரவு 12 மணிக்கு உயிர்ப்பு பெருவிழா சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். எனவே பங்கெடுக்க பாசத்தோடு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய அருள் தலத்தில் தவக்கால நாட்களாகிய இந்த நாட்களிலே ஒவ்வொரு வெள்ளியன்றும் மாலை 4 மணிக்கு சிலுவை பாதையும், அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6 மணிக்கு சிலுவை பாதையும், அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெறுகிறது. பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய அருள் தலத்தில் கோடி ஏற்புதர் அந்தோணியாருடைய பெயராலே அன்னதானமானது நடைபெற்று வருகிறது. உதவி செய்ய விரும்புகிறவர்கள் உதவி செய்யலாம். உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளையோ, பிறந்த நாட்களையோ, திருமண நாட்களையோ நீங்கள் அர்த்தமுள்ள விழாக்களாக கொண்டாட அன்னதானத்திற்கு உதவி செய்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய விழாக்கள் அர்த்தமுள்ள விழாக்களாக அமையும். மலையருள் என்கிற மாதா இதழ் ஒவ்வொரு மாதம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வாங்கி வாசித்து பயன்பெறுங்கள். இதனுடைய சந்தாதாராக நீங்கள் மாறினீர்கள் என்றால் ஒவ்வொரு மாதமும் இது உங்களுடைய இல்லத்திற்கே அனுப்பி வைக்கப்படும். ஆண்டு சந்தாவாக ரூபாய் 100, ஆயுள் சந்தாவாக ரூபாய் 1000 செலுத்தினால் இது உங்களுக்கு வழங்கப்படும். திருமண தகவல் மையமும் நம்முடைய அருள் தலத்தில் சிறப்பாக இயங்கி வருகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த ஆண்டில் மட்டுமே 147 திருமணங்கள் நம்முடைய மையத்தின் வழியாக நடைபெற்றிருக்கிறது. நல்ல வரன் தேடுகிற பக்தர்கள் நம்முடைய அருள்தல திருமண தகவல் மையத்தை பயன்படுத்திக் கொள்ள பாசத்தோடு அழைக்கிறோம். அச்சிறுப்பாக்கும் அற்புத ஆரோக்கிய மழைமலை மாதாவினுடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, உங்களுக்காக இந்த தொலைக்காட்சியின் வழியாக திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திற்காக, உங்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காக, அருள் தலத்தில் நடைபெறுகிற எல்லா வழிபாட்டு கொண்டாட்டங்களிலும் சிறப்பாக நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் அருள் தல வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளும் வருகிற நாட்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான, இனிமையான, மகிழ்ச்சியான நாட்களாக அமைய வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் நன்றி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, உம் திருமகனின் அன்னையை நினைவு கூறுகின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மீட்பளிக்கும் பலி உணவில் பங்கு கொண்டு மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோம். உமது மீட்பு எங்களில் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவோ, உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமையடையவோ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மோடும் இருப்பாராக. என்றும் வாழுகின்ற எல்லாம் உள்ள தேவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.